நல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் நம்மத்தில் இருக்கிறார். ஓ, சேனைகளின் கர்த்தராய் நம்மத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மகிமையின் ராஜா. ஆமென். மகிமையின் ராஜா. நீங்க பாடி கர்த்தரை துதிக்கும் போதே உங்க மத்தியில வந்துடுறாரு, உங்க உள்ளத்துல வந்துடுறாரு. வேதம் சொல்லுது, கதவை இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க கதவை தட்டிட்டு இருந்த ஆண்டவருக்கு கதவை திறந்து கொடுத்துருக்கீங்க. யாரெல்லாம் கதவை திறந்து கொடுத்துட்டீங்க? நீங்க ஏசப்பா உள்ள வர்றதுக்கு கதவை திறந்து கொடுக்கலையா? வீட்டுக்குள்ள வந்து வெளியே இருந்து தட்டிட்டு இருந்தாரு, உங்க இதய கதவை தட்டிட்டு இருந்தாரு. ஆமென். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நாங்க வரும்போது ஆண்டவர் நமக்கு முன்னாடியே வந்து அங்கே வெளியே நின்றுருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அந்த சார்லஸ் பிரதர் ஒவ்வொரு டைம் கொஞ்சம் நாங்கள் 8:45 அந்த மாதிரி வர்றதுக்குன்னா அவர் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவார். ஏன்னா அவர்கிட்ட கீ இருக்குது. நான் தான் சொல்லுவேன், அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து அங்கே காத்துட்ருப்பார், வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்படிதான் சொல்லுவார், வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெய்சன் வருவான், ஜெய்சனை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கிறேன். ஆமென். இம்மானுவேல் வருவான், இம்மானுவேலை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் நல்ல துதிச்சு பாடுவான். ஆமென். ஆமென் தானே? நல்ல கை தட்டி பாட்டு பாடுவான். ஆமென் சொல்லு. பாடலைன்னா ஆமென் சொல்லிருங்க. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றிடுவார். இன்னைக்கு ஊற்ற போறாரு. ஆமென். நீங்க துதிக்க துதிக்க அந்த மகிமையின் ராஜா உங்க மத்தியில வர போறார். அவர் பெரிய காரியத்தை செய்வார், மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, இரக்கத்தின் மகிமையானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா.